அன்பர்களே, தோல்வி நேரத்தில் நம்ம என்ன பண்றது? இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்பொழுது என்ன பண்ணுவது? வாழ்க்கையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே வாழ்க்கை நம்ம நினைச்ச மாதிரி போகாது. தோல்வி எல்லாம் வாழ்வியுடைய அங்கம். ஜெபிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்காத பிள்ளைகள் எல்லோருக்குமே தோல்விகள். தோல்வி சந்திக்கிற பொழுது என்ன பண்றாங்க? பெரும்பாலும் துவண்டு போய் விடுவார்கள், நம்பிக்கை இழந்துருவாங்க, நோயாளிகளாக மாறிடுவாங்க, தவறான பழக்கத்துக்கு அடிமையாகுவாங்க, தவறான உறவுகளுக்கு அடிமையாகுவாங்க. அது விளைவு தவறான பாதையில இருப்பாங்க. ஆனா தோல்வி வரும்பொழுது என்ன பண்ணணும்னா, தோல்வி வரும்பொழுது கடவுளை நம்பணும். கடவுளை நம்புங்க. ஆண்டவர் உங்களை அப்படியெல்லாம் கைவிட்ட மாட்டார். நம்ம அப்படியெல்லாம் அவர் கைவிட மாட்டார். கடவுளை நம்பி இறைவார்த்தை வைத்து ஜெபிங்க. உங்களுக்கு இறைவார்த்தை தர பாருங்க. நீங்க தோல்வி அடையும் பொழுது, ரொம்ப கஷ்டப்படும் பொழுது, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது இறைவார்த்தை தர பாருங்க. திருப்பாடல் 18:29, உன் துணையுடன் நான் எப்படையும் நசுக்குவேன். இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவர் துணையா இருந்தார், பெரிய பெரிய படைகள். ஆனால் இறைவன் இருந்ததால் அவர்கள் வெற்றியை பெற்றார்கள். அதான் அரசர் எழுதுகிறார், உன் துணையுடன் நான் எப்படையும் நசுக்குவேன். அடுத்த வார்த்தையை பாருங்க, என் கடவுளின் துணையாய் எம் மதிலையும் நான் தாண்டுவேன். எதை வேணா தாண்டலாங்க, எதையும் வெற்றி கொள்ளலாம் ஆண்டவரை நம்பிக்கை வைக்கும் பொழுது. எனவே இக்கட்டுகள் வரும், துன்பங்கள் வரும், தோல்விகள் வரும், கவலையான சூழ்நிலைகள் வரும். ஆண்டவரை நம்புங்க, இறைவார்த்தையை ஜெபிங்க. திருப்பாடல் 18:29. இந்த சூழ்நிலை மாறும். இதனாலும் இனிய நாள். God bless you. Take care.